கையில் பெரிய ஒரு ஆட்டம் பாம்பை கையில் வச்சுக்கிட்டு கருப்பாம்பூச்சிக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. செய்வினைக்கு வல்லமை இருக்கானா இருக்கு, மந்திரத்துக்கு வல்லமை இருக்கானா இருக்கு. கொரோனா அப்படின்றது எல்லாரையும் பாதிக்கலை. கொரோனா வந்த பொழுது 700 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருந்த போது 700 கோடி மக்களையும் அது பாதிக்கவில்லையே. இம்யூனிட்டி யாருக்கு குறைவாக இருந்ததோ அவங்கள தான் கொரோனா பாதிச்சுது. ஸோ ஃபிசிக்கல் இம்யூனிட்டி குறைவாக இருந்தால் ஃபிசிக்கல் நோய்கள் வர மாதிரியே, ஃபிசிக்கல் இம்யூனிட்டி இருக்கிற மாதிரியே ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது உடலுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஆன்மாவிற்கும் இருக்குது. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தால் ஆன்மீகமாக நீங்கள் தாக்கப்படுவீர்கள். யாருக்கோ பக்கத்து 10 வீட்டு தள்ளி ஜலதோஷம் வந்தாலும் உங்களுக்கு ஜலதோஷம் வரும். ஏன் தெரியுமா? ஃபிசிக்கல் இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது. 7 வீட்டு தள்ளி யாருக்காவது ஜுரம் இருந்தாலும் உங்களுக்கு ஜுரம் வரும். ஏன் தெரியுமா? அந்த பக்கம் நீங்கள் நடந்து போனாலே உங்களுக்கு ஜுரம். காரணம் ஃபிசிக்கல் இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது. ஃபிசிக்கல் இம்யூனிட்டியை மாதிரியே தாங்க ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி. அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். அன்றாடம் நீங்கள் ஜெபிக்கிற ஜபங்கள் வேணும், திருப்பலி வேணும், திவ்ய நற்கரணை, இதெல்லாமே வரும்பொழுது ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி நமக்கு அதிகமாகும். ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி இல்லைனா கண்ட நாய் கண்ட பேய் எல்லாமே உங்களை பிடிச்சிக்கும். அப்போ கொரோனா பிடிச்ச மாதிரியே தாங்க செய்வினை உங்களுக்கு இன்றைக்கி பிடிக்குது அப்படின்னா, செய்வினை உங்களை பாதிக்குது அப்படின்னா, மந்திரவாதங்கள் உங்களை பாதிக்குது அப்படின்னா, யூ ஆர் ஸோ ஃபீபிள். நீங்கள் அதுக்கு காரணமாக இருக்கிறீங்க. உங்களுடைய ஆன்மா அதுக்கு காரணமாக இருக்கிறதுனால தான், வல்னரபிளாக நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்களை அது பிடிக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ உடம்புல பலம் இருந்தால் போதாதுங்க, ஆன்மாவிலும் பலம் வேணும். பலவீனமாக உடம்புல இருக்கிற கூடாத மாதிரி ஆன்மீகம் பலவீனமாக இருக்கக்கூடாது. பேய்களை ஓட்ட ஆண்டவர் சக்தி கொடுத்திருக்கிறார்.